வணக்கம், நான் அஞ்சலி பேசுகிறேன். கருங்காலி படத்தில் அமுத நிலா அப்படின்ற ஒரு ரோல் நடிச்சிருக்கேன். இந்த கேரக்டருக்கு என்னை செலக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப வந்து போல்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல். ஸோ அது பண்ணுறது வந்து கொஞ்சம் எபிலிட்டி இருக்கிற ஆக்ட்ரஸாக இருந்தால் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க. ஸோ ஸ்டோரி கேட்ட என்னோடய கேரக்டர் வந்து படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் கருங்காலி படத்தில் நடிச்சிருக்கேன். அந்த மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் என்ன வந்து அந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி ஸ்கெட்சில் இருக்கும், ரொம்ப பயப்படுற மாதிரியான ஒரு பொண்ணு, அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஸோ அது என்னோடய ஸ்டைலில் பண்ணால் எப்படி இருக்கும் அவ்வளோதான் பண்ணேன். பட் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியல. இது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டோரி. லைக் வந்து வீட்டில் தனியாக இருக்கிற நிறைய லேடிஸ் இருக்காங்க. ஸோ வந்து தேர்ட் பர்சனே அவ்வளோ ஈஸியாக நம்பக்கூடாது. அதுதான் வந்து படத்தோட மோரல். ஸோ இட்ஸ் அ குட் திங். இல்லை, பொதுவாக நான் பண்ணுற எல்லா படங்கள்லையும் வந்து என்னோடய கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ரோலாக இருக்கும். எனக்கு கொஞ்சோண்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். நிறைய சீன்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கும். அந்த மாதிரி ரோல்ஸ் தான் சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி தான் வந்து கருங்காலியும் சூஸ் பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் கிளாமர் ரோல்ஸ் வந்து அவ்வளோ மனசில் நிற்காது. இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல்ஸ், ஒரு நைபர்ஹுட் கேர்ள் மாதிரியான ஒரு ரோல்ஸ் வந்து ஆடியன்ஸ் மனசில் ரொம்ப ஈஸியாக போய் ரீச் ஆகும். அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி ஹோம்லியான ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணுறது. கணவன் மனைவியின் அந்தரங்கம் உடைபடும் கணவன் எதிரியாவான். ஏங்க ஒரே ஒரு தடவை இல்லை, நான் ஸ்கிரிப்டில் இன்வால்வ் ஆகிறது இல்லை. எனக்கு இந்த சாங் வேணும்னு நான் இப்போ வரைக்கும் யார்கிட்டையும் கேட்டது இல்லை. இந்த சாங் வச்சதுக்கான ரீசன் என்னென்னா, அந்த அந்த ரவி என்ற ரோல் வந்து இந்த பொண்ணை எந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படின்றது வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் காட்டினோன்னா வந்து சீன்ஸ் பை சீன்ஸ் காட்டினா நல்லா இருக்காதுன்றதுக்காக அந்த சாங் வச்சுருக்காங்க. அந்த சாங்கில் வந்து அவரோட இமேஜினேஷன், அவங்க அந்த பொண்ணை எப்படி பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி படத்தில் வந்து என்னோடய ஹோம்லி ரோல். நான் பொதுவாக வந்து என்னோடய படங்கள் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது, ஈவன் நான் டப்பிங் பண்ணும்போதே வந்து இந்த சீன் இன்னும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நிறைய சீன்ஸ் என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் நினச்சிட்டு தான் இருக்கேன். அது பெட்டர்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து இப்போது வந்து கருங்காலியில் பார்க்கும்போது ஒரு சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது இட்ஸ் 100% குட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில சீன்ஸில் இல்லை ஒரு சில சாங்ஸில் அது வந்து எடிட்டிங்லேயும் கட் ஆகி போயிருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு தோணும். பட் யூனோ அது அப்படி தோணுனா தான் வந்து அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். மற்றபடி வந்து ஐம் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினச்சா ஒன்றுமே பண்ண முடியாது. நான் சூஸ் பண்ணுற எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நல்ல கேரக்டர்ஸ் தான். அதே மாதிரி இப்போது வந்து வரப்போகிற படம் எங்கேயும் எப்போதும், அந்த படம் வந்து எனக்கு என்னோடய கேரக்டர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரிச்சிகால ஃபஸ்ட் டைம் நடிச்சிட்ருக்கேன். இட்ஸ் லைக் எ போல்ட் ரோல் அண்ட் இட்ஸ் டப்பிங் போயிட்டுருக்கு இப்போது. அண்ட் இந்த மந்த் கடைசியில் ரிலீஸ் ஆகிடும். அண்ட் எங்கேயும் எப்போதும் இல்லாமல் மங்கத்தால் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து ரொம்ப ஒரு ஹோம்லியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ரோல். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த 2 படம் என்னோடய அப்கமிங் மூவிஸாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் எங்கேயும் எப்போதும் ரிலீஸ் ஆகும், அப்புறமா மங்காத்தா ரிலீஸ் ஆகும். எனக்கு பிடிச்சவர் தேடி வந்திருக்கேன். அவர் என்ன தேடி இங்கே வருவார், அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். அதுவும் ரொம்ப நேரம் இல்லை, இந்த பஸ் கிளம்புற வரைக்கும் தான். தெரியல, நான் என்ன கேரக்டர் அப்படின்றது பார்க்குறது இல்லை. என்னோடய கேரக்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கா. அப்புறம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது மீன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கிறது பெர்ஃபார்மன்ஸை நான் சொல்ல வரல.
அந்த அந்த கேரக்டர் வந்து ஆடியன்ஸ்க்கு போய் சீக்கிரமாக ரீச் ஆகணும். அட் த சேம் டைம் வந்து ஆடியன்ஸை வந்து அது அட்ராக்ட் பண்ணணும். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேபி இப்போ நீங்கள் சொன்ன அந்த சங்கீதா மேம் ரோல் வந்து இட்ஸ் அ ஃபேபுலஸ் ரோல். நான் பார்த்துருக்கேன் தானே மூவி. அண்ட் இட்ஸ் அ சேலஞ்சிங் ரோல். அது பண்ணுறது அவ்வளோ சீக்கிரம் அது ஈஸி கிடையாது. ஸோ ஐ எம் ரெடி டு டூ எனி திங் விச் இஸ் வெரி பர்ஃபெக்ட் டு மீ. அண்ட் பார்க்குறேன் நான் கிடைக்குதானே. கலக்கல் சினிமா நேயர்கள் எல்லாருக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இண்டிபெண்டன்ஸ் டே பொதுவாக எல்லாருக்குமே வந்து ரொம்ப நிறைய 90% எல்லாருக்குமே வந்து பிடிச்ச விஷயம் சாக்லேட் சாப்பிட்டு லீவ் எடுத்துடலாம். அதான் எனக்கு வந்து இப்போது அதே ரேஞ்சில் தான் இருக்கேன். ஏன்னா ஸ்கூல் டேஸில் வந்து ஹாஃப் டே லீவ், இப்போது ஃபுல் டே லீவ். அப்படி இல்லை, இண்டிபெண்டன்ஸ் டே மீன்ஸ் நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச ஒரு முக்கியமான நாள். ஏன்னா வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவ்வளோ சஃபராக இருக்காங்க அப்படின்னு நமக்கு பார்க்கவும் இல்லை, நமக்கு தெரியவும் தெரியாது. பட் இன்கேஸ் கிடைக்கலன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சாலே வந்து ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ we are happily living here because of legends. And thanks a lot to each and everyone. இந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்காக யாரெல்லாம் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.